இன்றைக்கு இந்த உலகம் அற்புதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் நீங்கள் பாருங்களேன், எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அற்புதங்களை தேடி ஓடுறாங்க, அதிசயங்களை தேடி ஓடுறாங்க. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா, நன்மை நடக்காதான்னு சொல்லி ஏங்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தில் பார்த்து சொன்னால் உண்மையான அற்புதமும் இருக்கிறது, பொய்யான அற்புதமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களை நம்பி ஓடுறாங்க. ஏன் அப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, சாத்தான் ரொம்ப திறமசாலி. பார்த்துங்க, ஆண்டவர் செய்தது போலவே அவனும் செய்ய துடிக்கிறான். எதற்காகன்னு சொன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 12:18 நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சிட்டாரு. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, மக்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்கொண்டு போறாங்க. ஆச்சரியமான விஷயம் அல்லவா? இன்னொரு வசனம் பாருங்களேன், யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 6:2 அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றாங்க. அற்புதத்தை பார்த்து நிறைய பேர் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போறாங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறி போனார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வரணும், அவனை பின்பற்றி போகணும்னு சொல்லி சாத்தானும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் அற்புதங்களை செய்வானா? அற்புதங்களை சாத்தானால் செய்ய முடியுமா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 16:14 அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பிசாசுகள் அற்புதங்களை செய்ய முடியும். இன்றைக்கும் சாத்தானானவன் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவன் செய்கிற அற்புதங்கள் போலியான அற்புதமா இருக்குமா, உண்மையான அற்புதமாக இருக்குமா? இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள் உண்மையான அற்புதம், சாத்தான் செய்கிற அற்புதங்கள் அது மெய்யான அற்புதம் அல்ல, போலியான அற்புதமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:24 மத்தேயு 24:24 பைபிள் வசனம் பேசுகிறது, ஏனெனில் நல்ல கவனிங்க, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சிறிய அடையாளம் அல்ல, சிறிய அற்புதம் அல்ல, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் வஞ்சிப்பதற்காக பெரிய அடையாளம், பெரிய அற்புதங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறது. பெரிய அடையாளம், அற்புதம் சொன்னா, நீங்க கர்மேல் பருவத்துல எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை எந்த தெய்வம் கொண்டு வருகிறதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அவர் போட்டி வச்சாங்க கர்மேல் பருவத்தில். அதில் எலியா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார். எல்லாரும் கத்தனாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி சத்தம் போட்டாங்க. அன்பானவர்களே, பைபிள் வசனம் பேசுகிறது கடைசி நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 13:13 அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியிலே அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. பெரிய அற்புதம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, பிரியமானவர்களே, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண வைக்க போகிறது. அப்படின்னா யார் தெய்வம்? கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி அந்த எலியா காலத்துல நெருப்பை கொண்டு வந்தாரு, கர்த்தர் தெய்வம் என்று எல்லாரும் சத்தம் போட்டாங்க. ஆனா கடைசி நாட்கள்ல சாத்தான் என்ன செய்ய போறான்னு சொன்னா, வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் கூட அவன் செய்ய போகிறான்னு சொன்னா, அப்ப எல்லாரும் சாத்தான மெய்யான தெய்வம் என்று சொல்லி நினைச்சிருவாங்களா? அப்படி உலகம் போக போகிறதா என்று சொன்னால், பிரியமானவர்களே, அப்படி போக போகிறது. உலகமே அவனை நம்பி ஏமாந்து போக போகிறது என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். மோசே காலத்தில் மோசே ஒரு கோலை கீழே தூக்கி போட்டார், சர்ப்பமாக மாறிச்சு. அதோடு நின்று போச்சுங்களா? அவங்க நம்ம மந்திரவாதி என்ன பண்ணாங்க? அவங்களும் கோள்களை தூக்கி போட்டாங்க, நிறைய பாம்பு வந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன ஒரு அற்புதத்தை செய்கிறாரோ அதே மாடலில் அவனும் என்ன செய்யறான்னு சொன்னா அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அன்பாங்களே, இந்த கடைசி நாட்களில் அற்புதங்களை செய்யக்கூடியவங்க இருக்கதான் செய்யறாங்க. அது எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மத்திய 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பேசுகிறது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. அப்படின்னா கடைசி நாட்களில் எத்தனை பேர் அற்புதங்களை செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அற்புதங்கள் செய்வாங்க என்பதை பைபிள் வசனம் பேசுகிறது. அத்தனை பேர் அத்தனை அற்புதங்களை செய்தாலும் அது எப்படிப்பட்ட அற்புதம் என்று பைபிள் சொல்லுதுன்னு சொன்னால் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். அப்போ எப்படிப்பட்ட அற்புதம் அப்படின்னு சொன்னா பெரிய அற்புதம் தான், நிறைய பேர் செய்யக்கூடிய அற்புதம் தான். ஆனால் பைபிள் வசனம் சொல்லுது எல்லாம் பொய்யான அற்புதம் என்று நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். பொய்யான அற்புதங்களை யார் செய்வான்? சாத்தான் கடைசி நாட்களில் செய்வான், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இது நடக்குமா, எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 11:14 அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பிரியமானவர்களே, சாத்தான் யாருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான்? ஒளியின் தூதன். இயேசு கிறிஸ்து தான் ஒளியின் தூதன். அவருடைய வேஷத்தை அவன் தரித்து கொண்டு அவரை போலவே செய்யறா போல காரியங்களை நடத்தி மக்களை வஞ்சிப்பான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாமும் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். சத்தியத்தை படிக்கிற பிள்ளைங்க, சத்தியத்தை அறிந்து கொள்கிற பிள்ளைங்க என்ன செய்வோம்னு சொன்னா இந்த பொய்யான அற்புதங்களை பார்த்து ஏமாந்து போக மாட்டாங்க என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். உண்மையான அற்புதம் இப்போ நடக்கிறதா அப்படின்னு சொன்னா, உண்மையான அற்புதங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். நிறைய அற்புதங்களை செய்கிறாங்க, அதிசயங்களை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த உண்மையான அற்புதம் எது அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்க. அந்த 40 நாள் உபவாசம் இருந்து முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு சோதனை வந்தது. சாத்தான் வந்து என்ன செய்யறான், அவர் பசியா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற கல்லை எடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாறும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான், ஒரு அற்புதம் கேட்கிறான். சரிங்களா? ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரா? அவன் கேட்ட அற்புதத்தை அவர் செஞ்சிட்டாரா? இயேசுவால ஒரு கல்லை அப்பமாக மாற்ற முடியுமா? அவரால் முடியும், அவர் செய்ய முடியும் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் அங்க செஞ்சாரான்னு சொன்னா செய்யல. அவன் கேட்ட அற்புதத்தை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதத்தை அவனுக்கு முன்னால் தூக்கி போட்டார். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பேசுகிறது. என்ன சொல்லுது பாருங்களேன். பிரயத்தனமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று. பிரியமானவர்களே, எப்படி பிழைப்பான்? சாப்பிட்டாதான் மனுஷன் பிழைப்பான் நீ நினைச்சுக்கிற, அப்படி அல்ல. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக மனுஷன் பிழைக்க முடியும் என்பதை ஆண்டு பேசின. அப்போ அவன் அற்புதத்தை கேட்கிறான். ஆண்டவர் அதை விட ஒரு பெரிய அற்புதத்தை காட்டினார். என்ன காட்டினாருங்க? சத்தியத்தை, வசனத்தை அவனுக்கு முன்னால போடுற வசனம் தான் அற்புதத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அற்புதங்களை காட்டிலும் சத்தியம் தான் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம படிக்க முடியும். பைபிளில் வந்து சிறிய அற்புதம் இருக்கிறது, ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. சின்ன அற்புதம் என்றால் என்ன, பெரிய அற்புதம் என்றால் என்னன்னு சொன்னா, அன்பானவர்களே, நீங்க உங்களுக்கு கவனத்தை வந்து மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு ஒரு 4 பேரை செய்கிறாங்க. ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்து மேற்கூரையை பிரித்து கீழே இறக்குறாங்க. கீழே வந்துட்டான். அவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் பக்கத்தில் இருந்தவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு, இவன் என்ன செய்யறான், தேவ தூஷணம் சொல்லுகிறானேன்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் இயேசுவை தப்பாக நினைக்க ஆரம்பிச்சாங்க. மத்திய 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வாயில பேசினாரு, ஆனா அது செயல்முறையில தெரிஞ்சதா? செயல்முறையில அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதனுடைய அடையாளம் ஏதாவது இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. வாயில வந்துச்சு வார்த்தை. சரிங்களா? மக்கள்லாம் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிறவர். வசனம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா, வசனத்தை படிப்போம். 5ஆம் வசனம் பாருங்க, வசனம் 5. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ. இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து ஒரு கேள்வி, நல்லா கவனிங்க வசனத்தை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? 2 விஷயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால வைக்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னாரு, அதை சொல்றது எளிதா, ஈஸியா கேட்கிறார். அப்புறம் இன்னொன்னு கேட்கிறாரு, அவன் நடக்க முடியாம இருக்கிறான், எழுந்து நட என்று சொல்வது எளிதா, எது எளிது என்று ஆண்டவர் கேட்கிறார். அவங்களால பதில் சொல்ல முடியுமா?
ஆனா அதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஏற்கனவே சொல்லிட்டார். முதல்ல அதான் சொன்னார். அது நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லி மக்களுக்கு தெரியல, குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆண்டு சொன்னார் அது நடந்தது என்பதை நிரூபிப்பதற்காக நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பார்த்து எழுந்து நட என்று சொல்லி ஆண்டு பேசினார். வசனம் 7ஆம் வசனத்துல அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நடக்க முடியாமல் இருக்கிறான், அவனை பார்த்து சொல்றாரு எழுந்து நட அப்படி சொன்ன மாத்திர அந்த வார்த்தை செயல்பட்டது. நடக்க முடியாமல் இருந்தவன் எழுந்து நடக்கிறான். அது உண்மை என்று சொன்னால், எழுந்து நட என்று சொன்னாரே அந்த வார்த்தை கிரியை செய்தது உண்மை என்று சொன்னால், அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொன்னார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. அது நடந்திருக்குமா? அந்த வார்த்தை நடந்திருக்கும், கிரியை செஞ்சிருக்குமா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இரண்டாவது ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம் சொன்னா, நீ எழுந்து நடன்னு சொல்றார். எழுந்து நடன்னு சொன்னோன்னா அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். அது நடக்கிறது உண்மை என்று சொன்னால், உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொன்னாரே, அது நடந்திருக்குமா நடந்திருக்காதா? நடந்திருக்கும். அன்பானவர்களே, இங்கே தான் நம்ம பார்க்குறோம் சின்ன அற்புதம் என்னன்னு சொன்னால், நடக்க முடியாமல் இருக்கிறவன் எழுந்து நடக்கிறான். அது சின்ன அற்புதம். ஆனால் பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். பார்த்தீங்களா? அதான் பெரிய அற்புதம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த அற்புதம் நடக்கணும்? சின்ன அற்புதத்துக்காக நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோமா, அல்லது பெரிய அற்புதம் ஒன்று இருக்கிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அற்புதத்தை நாம் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய நோய் குணமாகிறது, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்குகிறது, அற்புதம் நடக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன அற்புதங்கள் தான். ஆனால் அதை விட பிரியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய மனசு மாறுது பார்த்தீங்களா, ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. பாவங்களை மன்னிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. மனித இருதயத்தை மனந்திரும்ப செய்வதே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்லி நம்முடைய தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, மனந்திரும்பல் தான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அற்புதங்களை காட்டிலும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்பதை நம்ம பார்க்குறோம். பைபிளில் வந்து பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி யாரா சொல்லியிருக்காங்க தெரியுமா? பைபிளில் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், யோவான் சானகன். யோவான் சானகனை பற்றி இயேசு பேசுகிறாங்க, இவன் தான் பெரிய தீர்க்கதரிசி என்று அன்று பேசினேன். ஏன் அப்படி அவன் பெரிய தீர்க்கதரிசி என்று சொன்னால், அவர் தப்புன்னு சொல்வார். சரிங்களா? கனி கொடாத மரங்களின் வேறருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர் பகிரங்கமாக பேசினார். பிலிப்பு மனைவி வந்து ஏரோது வைத்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்து சொல்றாரு, சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொல்லி பகிரங்கமாக நேருக்கு நேர் பேசினார். ராஜாக்களுக்கு முன்னால் யாரும் பேச முடியாது. ஆனால் ஏரோதுடைய பாவத்தை வந்து யோவான் சானகன் கண்டிக்கிறார், ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தான் இந்த யோவான் சானகன். ஊழியம் அவ்வளோ பிரமாதமாக செஞ்சார். அவர் ஏதாவது அற்புதம் பண்ணாரா? அற்புதம் பண்ணார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அற்புதம் செஞ்சாதான் பெரிய ஊழியக்காரன், அவன் தான் இந்த உலகத்திலே சிறந்த ஊழியக்காரன் என்று சொல்லி இன்றைக்கு பொய்யான ஒரு பிம்பத்தை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யோவான் சானகன் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? யோவான் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பாருங்களேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதம் செய்யவில்லை, ஆகிலும் இயேசுவை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது. யோவான் வந்து ஒரு அற்புதம் செய்யல, ஒரு சின்ன அற்புதம் கூட செய்யல. ஆனா அவன் பேசின சத்தியங்கள் எல்லாம் உண்மை. அற்புதம் செஞ்சாதான் உண்மையான ஊழியக்காரன் என்றெல்லாம் அல்ல, சத்தியம் சொன்னா போதுங்க, அவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க. ஏன்னா அற்புதம் பிசாசும் செஞ்சிருவான், கள்ள திருக்கதரிசியும் செஞ்சிருவாங்க. ஏமாந்து போயிடக்கூடாது. சத்தியம்தான் நம்மை விடுதலையாக்கும், சத்தியம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும், சத்தியம்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் ஒரு அற்புதம் செய்யலைங்க, ஆனா அவன் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கு. அப்போ எது பெரிய அற்புதம் என்று சொன்னால், பிரசங்கம் செஞ்சு அவங்க பாவத்தை நம்ம சுட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா, அவங்கள மனம் மாறும்படியான ஒரு கிருபையை நாம வார்த்தையில நம்ம சொல்லும் பொழுது அவங்க மனம் மாறுவாங்க பார்த்தீங்களா. மனம் மாற வைப்பது தான் மிகப்பெரிய அற்புதம் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். ஒரு முறை சீஷர்லாம் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியம் செய்யும் பொழுது அற்புதம் செஞ்சாங்க. பிசாசெல்லாம் அவங்க வார்த்தையை கேட்டு ஓடுது, சந்தோஷம் தாங்க முடியல.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து ஆண்டவரே உமது நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். சந்தோஷத்தோடு வந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காக நினைக்கல, ஆனா அவங்ககிட்ட பேசினார். வசனம் 20 பாருங்களேன். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாம உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. நம்முடைய சந்தோஷம் எங்கே இருக்க வேண்டும்? எதை வைத்து நமக்கு சந்தோஷம் வரணும்? நான் ஜெபம் பண்ண அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, அதனால எனக்கு சந்தோஷம் வரலாமா? நான் ஜெபம் பண்ணுங்க அவங்க குடும்ப பிரச்சனை தீர்ந்துருச்சு, இப்படி சொல்லி நான் பெருமை அடிக்கலாமா? ஆனா பைபிள் சொல்லுது, இதற்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்துல எழுதியிருப்பதற்காக என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. நம்முடைய சந்தோஷம் எல்லாம் நான் பரலோகம் போனோம், என்னுடைய நாமம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும், அதுதான் எனக்கு சந்தோஷம். இதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம். பெரிய அற்புதம் எதுன்னு சொன்னா, பிரியமாங்களே, நான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, இதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் வருவதை காட்டிலும் என்னுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை நினைத்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஆண்டவர் செஞ்ச எல்லா அற்புதத்திற்கும் நோக்கம் இருக்குதுங்க. நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதே கிடையாது. இயேசுவை யார் என்பது காட்டுவதற்காகவே தேவன் என்ன பண்ண சொன்னால் அற்புதங்களை செய்கிறாங்க, அற்புதங்களை செஞ்சிட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யார்? கானா ஒரு கல்யாணத்தில் நடந்த அந்த அற்புதம் என்ன காட்டுதுன்னு சொன்னால், இயேசு சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன் என்பதை காட்டுவதற்காக அந்த இடத்துல தண்ணீரை ரசமாக மாற்றினார், திராட்சை ரசமாக மாற்றினாங்க. சரிங்களா? இப்படி அநேக அற்புதங்கள், நிறைய மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவை பின்பற்றினாங்க ஒழிய சத்தியத்திற்காக பின்பற்றவில்லை. பேதுரு சொல்கிறான், ஆண்டவர் நாங்கள் யாருக்கிட்ட போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்று சொல்லி அவர் அங்கே பேசுகிறாரு. சரி, வசனம் படிப்புமே. அற்புதங்கள் எதற்காக தேவன் செய்கிறாங்கன்னு சொன்னால், மார்க் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 16 வசனம் 20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவளுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புதம் அதிசயம் எல்லாம் நடக்குது. எல்லாமே எதை உறுதிப்படுத்துவதற்கான சொன்னா, வசனத்தை, பைபிளை தூக்கி பிடிக்கணும். பைபிளில் அவங்க உறுதிப்படுத்தணும். வசனம் தான் உண்மை என்பதை காட்டுவதற்காக தான் அற்புதமே ஒழிய, வசனத்தை ஃபுல்லாக மறைச்சிட்டு அற்புதம் பண்ணிட்டாரு, அதிசயம் பண்ணிட்டாருன்னு சொல்லி, நான் தான் அற்புதம் பண்ணேன்னு சொல்லி ஸ்டேஜில் கொண்டு பேச வைப்பதோ பிரபலப்படுத்துவதோ, மக்கள் மத்தியில் தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவோ ஆண்டவர் ஒருபோதும் அற்புதங்களை நிகழ்த்துவதே கிடையாது. பைபிளை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சாங்க. மனம் மாற்றமே பெரிய அற்புதம் என்பதை நம்ம பார்க்குறோம். நமக்கு உடலில் நடக்கக்கூடிய அற்புதம் எல்லாம் சின்ன சின்ன அற்புதங்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் ஒவ்வொரு அற்புதமும் ரட்சிப்பின் நோக்கத்திற்காகவே செயல்பட்டன என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். இந்த உலகம் இன்றைக்கு போலியான அற்புதங்களை பார்த்து ஏமாந்து ஓடுது. நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி நடக்கிற எல்லா கூட்டங்களும் அற்புத பெருவிழா, சுகமளிக்கும் கூட்டங்கள், இப்படி தான் ஹெட்டிங்கை வச்சு என்ன பண்ணான்னு சொன்னால் கூட்டங்கள்லாம் நடக்குது. எல்லாரும் அதை பார்த்து ஓடுறாங்க. அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கெல்லாம் ஓடிடாதீங்க. பைபிள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா, சத்தியம் பேசுகிறதா, அந்த சத்தியத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை மாறுகிறதா, அதுதான் மெய்யான பெரிய அற்புதம் என்பதை நம்ம பார்க்குறோம். அன்பாங்களே, இன்றைக்கு உலகத்தில் 2 சாரார் இருக்கிறாங்க, 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. அற்புதத்தை நம்புறவங்க இருக்கிறாங்க, வசனத்தை நம்புறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம எப்படிப்பட்டவங்க? அற்புதத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது வசனத்தை நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய இருதயத்தில் நடக்கக்கூடிய அந்த அற்புதத்தை உணரணும். இந்த சத்தியத்தை கேட்க நம்ம ஒவ்வொருவரும் ஒருவேளை இந்த இருதய மாற்றம் என்கிற அந்த பெரிய அற்புதத்தை நம்ம அனுபவிக்காமல் இருந்திருந்தால் அவனுடைய சம்பந்தம் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய மிகப்பெரிய அற்புதமாகி அந்த இதய மாற்றத்தை எங்களுக்கு தாறுமாறுறோம். அந்த அற்புதத்தை நாங்கள் உணரணும், எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம அனுபவித்த எல்லா அற்புதமும் எப்படி பண்ண சொன்னால், வயிற்று வெளிந்திருக்கோம், அல்லது காய்ச்சல் இருந்திருக்கோம், சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருந்திருக்கும், ஏதாவது தேவைகள் இருந்திருக்கும், ஏதாவது நடந்திருக்கும், தேவைகளுக்கு சந்திக்கப்பட்டிருக்கோம். அதுதான் பெரிய அற்புதம் நினச்சி நாம் ஏமாந்து போயிருப்போம். அதெல்லாம் சின்ன சின்ன அற்புதம் தான், ஆண்டவரால் செய்யப்படுற சின்ன சின்ன அற்புதங்கள். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நம்முடைய இருதய மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் அந்த இதய மாற்றத்தை கொடுக்க ஆவலோடு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த இதய மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.